நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயம்லாம் கொடுத்த மாட்டேன். ஓகேங்களா? நான் இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு May 20, ஸோ நாளைக்கு May 20. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 21 days தான் இருக்குது. இந்த 21 days அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேக்கில் வந்து லைஃப் நல்லா இருக்கும். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் டைம் இருந்திருக்கு நமக்கு. ஸோ அந்த டைம் நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டு இந்த டைம் ரொம்ப ஓவர் ப்ரெஷர் இருந்துச்சு நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18 hours படிப்பாங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 8 hours படிங்க, அதுக்கு மேலே படிக்கணும் 10 hours படிங்க. இதுக்கு மேலே தயவு செஞ்சு இந்த 21 days சரி, அந்த எக்ஸாமுக்கு பிஃபோர் டேயும் சரி, இந்த ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் படிக்கவே வேண்டாம். அவ்வளோதான் லிமிட்டு. ஏன் ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா அதுவே ஒரு எஃபெக்டிவ் ஹவர்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது வந்து அந்த டைம் மட்டும் தான் உங்களுக்கு நல்லா வந்து ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவ்வளோதான், அந்த டைமை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது மேக்ஸிம்ங்கிறது அவ்வளோ தூரம் படிக்கணும் சொல்கிறேன். இப்போ ஒர்க் போயிட்டு வராமல் தெரியாது, சில பேர் 4 hours படிக்கிறீங்கன்னா ஓகே, நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. ரொம்ப அதிகமாக வீட்டிலேயே ஃபுல் டைம் நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு அதிகமாக படிப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக என்ன வந்துட்டுருக்கு, ஸ்டடி பிளான்ஸ் வந்துட்டுருக்கு, கரெக்டுங்களா? அந்த ஸ்டடி பிளானை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பிளானில் அந்த ஆர்டரில் படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் முதல்ல எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நீங்கள் எந்த அகாடமியில் படித்தாலும் சரி, என்ன செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி, என் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிங்க வந்தீங்க அப்படின்னா நான் டஃப்பாக சொல்கிறேன், அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ஓகே, அதை மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு 2 days 3 days 4 days 5 days அந்த மாதிரி கான்செப்ட் தானே பண்ணுவீங்க. ஓகே, எப்படினாலும் வச்சுக்கோங்க, நோ இஷ்யூ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு சிங்கிள் குரூப் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் நான் 5 daysங்கிற மாதிரி கான்செப்ட்டில் படிக்கிறேன் ப்ரோ அப்படின்னா 5 days கான்செப்ட் படிக்கிறீங்களா, 4 days ஃபுல்லாக சம் தியரி எல்லாம் சேர்த்து படித்து முடிச்சுட்டு அந்த லாஸ்ட் 1 day ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் வேர்டு நல்லா படிக்கணும். ஓகேங்களா? அதை ஃபுல்லாக நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக இனிமேல் படிக்கலாமா, புதுசாக வந்து நீங்கள் May 25 வரைக்கும் எதுனாலும் நீங்கள் தாராளமாக புதுசாக படிங்க. அதுக்கு மேலே ரொம்ப பக்கத்தில் போகும்போது புதுசாக படிக்காதீங்க. May 25 வரை தான் மேக்ஸிமம், May 25 26 தான். அதுக்கு மேலே புதுசாக எதையும் படிக்காதீங்க. ஆல்ரெடி படித்ததை திரும்ப ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பண்ணக்கூடாத தப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாமு, இன்றைக்கி ஒரு 10 hours படிங்க, அதுக்கும் மேலே என்ன பார்த்துல போனால் 12 hours படிங்க. அதுக்கு மேலே தயவு செஞ்சு ஒரு ஹவர்ஸ் கூட நீங்கள் இது பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணாங்கன்னா எக்ஸாம் முடிச்சு 5 o'clock வீட்டுக்கு வந்ததுலேருந்து 6 o'clock புக் எடுத்தேன் ப்ரோ, நைட்டு 2 மணி வரைக்கும் படித்தேன். ஏங்க ஒரு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு 2 o'clock தான் எக்ஸாம், கொஞ்சம் பொறுமையாக படிங்க. இல்லை ப்ரோ ப்ரெஷர் பயத்தில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணாது இல்லை, ஒரு மாதிரி பயம். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் பயத்தில் படிச்சிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ பயத்தில் வந்து எக்காரணத்தை கொண்டு நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க. ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க, பயத்தோடு படித்தோன்னா அது நமக்கு நோ யூஸ் அப்படின்னு மட்டும் ஞாபகம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இப்போ வந்து ரிலாக்ஸாக வந்து படிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. நார்மலாக சொல்கிறீங்க கூட நீங்கள் சொல்லலாம், சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் நல்லது தான் நான் சொல்கிறேன். ஓகே, பயத்தோடு நீங்கள் படிக்கும்போது அது அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி சொல்லுவோம்ல, பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் பதட்டப்பட்டு ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு என்ன ஆகாதுன்னா ப்ராப்பராக நடக்காது. ஏங்க ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க, ரிமோட் கையில் இருக்கட்டு. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பண்ணுங்கள். ஓகே, அந்த பேட்டரி கூட கரெக்டாக போகாது. ஏன் அப்படின்னா நம்ம பதட்டத்தில் பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒன்று சரியாக ஃபோக்கஸ் இல்லாமல் சரியாக பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டுங்களா? ஒரு பேட்டரி போகிறது அவ்வளோ கஷ்டமா, அப்படியே எடுத்து இந்த சைடில் போட்டால் ரொம்ப ஈஸி. பட் என் ஃபோக்கஸ் அந்த இடத்துல மிஸ் ஆகுது, நான் ஒரு பதட்டத்தில் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேட்டரி கூட என்னால் ரிமோட்டில் வந்து போட முடியாது. ஏன்னா அது பதட்டம். ஏன் அறியாமல் அது ரிமோட் கூட கீழே விழும். நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். ஓகே, பதட்டத்தில் பண்ணுறது பயத்தில் பண்ணுற எல்லா விஷயங்களும் போய் தப்பாக தான் போய் முடியும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா 8 hours 10 hours படிக்கிறீங்களா, படிங்க. ஓகே, இவ்வளோ தான் டைம் இருக்குது, சுச்சு என்ன பண்ணுறது, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு பயம், இதெல்லாம் வச்சு தள்ளி வைங்க கொஞ்சம், சரிங்களா? ஏன்னா நம்ம அந்த பயங்கிறதுலாம் வந்து யூடியூப்பில் பார்க்குற ரீசன்ட் ஹிஸ்ட்ரி மாதிரி. ஓகே, நீங்கள் எக்ஸாம்ஸ் டைமில் வந்து நம்ம படித்தது நிறையா இருக்கா, நம்மளோட பயம் அதிகமாக இருக்கான்னா பயம் தான் இருக்கும். ஏன்னா இந்த சைடு படிச்சுட்டு இந்த சைடு பயம் இருக்கும், அப்போ படித்ததுக்கப்புறம் அந்த சைடு லாஸ்ட்டாக பேக்கில் போயிடும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயம் தான் இருக்கும். ஸோ பயம் இருக்கலாம், ஓகே, ரொம்ப இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் போயிட்டோம், எக்ஸாம் சென்டர் போயிட்டோம். இப்போ என்ன 1 o'clock எக்ஸாமா, 12:45 சென்டரில் போய் உட்காந்துரும், அதாவது ஹாலில்.
12:40 12:45க்கு நம்ம வந்து சாரி 1:45 2 o'clock தான் எக்ஸாம் வரும் 2:25 அப்போ 1:45 1:45க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாலில் உட்காந்துடணும். அந்த ஒரு 15 மினிட்ஸ் கொஷின் பேப்பர் நல்லா ரீட் பண்ணுங்கள், பொறுமையாக ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக 2 o'clock எக்ஸாம் 2 o'clock ஹாலுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்பவும் படிப்பாங்க, 1:55 வரைக்கும் படிப்பாங்க, 1:59 வரைக்கும் படிப்பாங்க, 2 o'clock வரைக்கும் படிப்பாங்க, 2:05 வரைக்கும் படிப்பாங்க. நீங்கள் கொஷின் பேப்பர் கொடுத்து எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 2:05 வரைக்கும் படித்து நம்ம எந்த ஒரு இடத்துல ஆல் இண்டியா ரேங்க் எடுக்க போகிறோம்? சீரியஸ்லி சொல்கிறேன், வேண்டாம். இவ்வளோ நாள் இருந்திருக்கு, 4 மாதம் 5 மாதம் அவ்வளோ நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு 24 hours இருக்காததை அந்த 5 நிமிஷத்தில் படித்து நான் பெரிய எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? அதேமாரி நீங்கள் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். பட் நான் லைஃபுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ஒன்றே ஒன்று தான் நல்லா வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஃபார்முலா நல்லா படிக்கிறீங்க, ஓகே, எக்ஸாம் டைமு ஒரு ஃபார்முலாஸை திரும்ப 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 சொல்லி பார்க்கலாம், தப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல 12:30 12:40 வரைக்கும் நல்லா படிச்சுட்டு 12:30க்கு மேக்ஸிமம் புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ரிலாக்ஸாக. ஏன்னா 12:45 நீங்கள் ஹால் போகிறீங்க. 12:30லேருந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வாஷ்ரூம் போயிட்டு ரெடியாக இருங்க. ஓகே, இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து ஃபார்முலாஸ் வந்து நிறைய பேர் படிப்பாங்க. அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நான் சீரியஸாக சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா டே சூப்பராக அந்த ஃபார்முலா டிப் டாப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த லாஸ்ட் மினிட்ல மறுபடியும் அதை நீங்கள் சொல்லி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பிக்கஸ்ட் ட்ராபேக் உங்களுக்கு. சில பேருக்கு அது நல்லது, சில பேருக்கு அது அட்வான்டேஜ், சில பேருக்கு அது மிகப்பெரிய ட்ராபேக் தான் நான் சொல்லுவேன். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபார்முலா திருப்பி சொல்லி பார்க்குறீங்களா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். RF + β × RM - RF அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, RF + β × RM - RF, RF + β × RM - RF அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு 15 மினிட்ஸ் அந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:45 வரைக்கும் இதை நான் பார்த்துட்டு கரெக்டாக உள்ளே வாங்கப்பா, சென்டருக்குள்ளே வாங்கப்பா அப்படின்னு ஹாலுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இன்விஜிலேட்டர் சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் கேட்டாமல் அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணுவாங்க, உள்ளே போகலாம் சொல்லி போவோம். எக்ஸாம் எழுதுவேன், RF + β RF - RM அப்படியே மாற்றிட்டேன்னா ஓகே, இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். சில பேருக்கு நடக்கலன்னா சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது நேச்சர், நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, வேணாமே அந்த 5 மினிட்ஸில் நம்ம படித்து வந்து நம்ம பெரிய லெவலில் எதுவும் போக போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் பெரிய லெவலில் போகணும்னு நினச்சது அங்கே நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கி நினச்சிருக்கீங்க, ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கிறேன்டா, சூப்பராக படிக்கிறேன், ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா நினச்சிருக்கீங்க. நல்லா ஆசை, கரெக்டு தான்ப்பா, நல்லதே நடக்கட்டும் நினைக்கலாம், தப்பு இல்லை, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஓகே, அப்போ நல்லா படிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிப்போம், சீக்கிரமாக போயிட்டோம்னா, இப்போது 12:30க்கு போயிட்டோம்னா அந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்காது, 12:35 வரைக்கும் படிப்போம், 12:45 வரைக்கும் படிப்போம், அப்போ தான் ரீசெண்டாக படித்ததை போய் அப்படியே போய் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அந்த டைமில் வந்து இவங்க கூப்பிட்டாங்களா, அவங்க ஹாலுக்குள்ளே போயிட்டாங்களா, அடுத்து என்ன போகுது இப்படிங்கிற மைண்ட்லையே பேப்பர் திருப்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. முந்தின நாள் நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் படிச்சிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவோட படிச்சிருக்கீங்க. பட் நெக்ஸ்ட் டே அதுதான் ஒன்று சொல்கிறேன். அதே மாதிரி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே கூட்டம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த ஒன்னோட அந்த ஒன்னோட. எந்த ஒன்னோட இருந்தாலும் சரி, எக்ஸாம் எழுதுனதான் நான் ஒன்றே தான் சொல்கிறேன். கொஷின் பேப்பர் பார்க்குறோம், ஓகே, கண்டிப்பாக 2 hours 3 hours எக்ஸாம் சென்டரில் நீங்கள் ஹாலில் இருந்தே ஆகணும். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஓகே, உங்கள் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது, எனக்கே கிடையாது. நான் எழுதுகிற பேப்பர்னால் எனக்கே ரைட்ஸ் வந்து கிடையாது. நான் ஏன் சொல்ல வரேங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க. நான் சொல்ல வரது ஒன்றே தான். ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த பேப்பர் எழுதுகிற ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை நான் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து அவ்வளோதான் போச்சு, கொஷின் பேப்பர் என்ன நார்மலாக தான் இருந்துச்சு, ஒன்றும் சரியாக எழுதலை, 30 மார்க் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போயிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் சரியாக படிக்கலை, ரிசல்ட் வரும். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டும் இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு பேப்பர் மார்க்கு 55 மார்க்கு. ஓகே, அன்எக்ஸ்பெக்டட். நீங்கள் 30 தான் வரும்னு நினச்சிங்க, 55 மார்க்கு. ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட் நீங்கள் சரியாக படிக்கல. ஏன்னா அவ்வளோதான், ஃபஸ்ட் பேப்பர் பார்த்தோன்னே முடிஞ்சு, அவ்வளோதான், நெக்ஸ்ட் அட்டம் எழுத வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா. எவ்ரிடே டெய்லி எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமும் உங்களுக்கு புது எக்ஸாம்பா. இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, திருப்பி நெக்ஸ்ட் டைம் எழுத வரேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஓகே, மேபி பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். ஃபெயில் ஆனால் என்ன, அடுத்த சப்ஜெக்ட்டில் எக்ஸாம்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம்ல நீங்கள். அதையே நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்று போச்சுன்னா மொத்தமாக லைஃபே போச்சு அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? நிறைய பேர் எக்ஸாமே வர்றது கிடையாது. ஒரு கொஷின் பேப்பர் இங்கே தப்பாக நடந்துச்சுன்னா அது முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க, மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஓகே, லோவாக இருக்குன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே எக்ஸாம் சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க. அங்கே டோட்டல் பார்த்தீங்கன்னா 212. சூப்பர்ப்பா, கங்க்ராச்சுலேஷன். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இந்த லாஸ்ட் எக்ஸாம் நான் சரியாக பண்ணல. ஏன் இல்லை, முன்னாடி எக்ஸாம் சரியாக பண்ண நினச்சி லாஸ்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, 38 மார்க்கு, 2 மார்க்குங்க. 200க்கு மேலே எடுத்து அந்த காஸ்ட் அக்கௌண்ட் எனக்கு 38 மார்க்கு. பார்த்தீங்களா, வேஸ்ட்டு.
அதை ஒன்று மட்டும் தப்பை வந்து பண்ணாதீங்க. எக்ஸாம் முடித்தோன்னே எக்காரணத்தை கொண்டோ ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஓரமாக வச்சுருங்க. உங்களோட பேப்பரை நீங்கள் கவுண்ட் போட்டு எனக்கு இவ்வளோ மார்க் வரும் அவ்வளோ மார்க் வரும். இந்த 10th 12th பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் 10th 12th முடிச்சிடணும். இங்கே நம்ம அதை பண்ண முடியாது. 10th 12th இருக்கிறது நம்ம கிளியராக தெரியும் இந்த மார்க் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே பாஸ் பர்சன்டேஜ் 90% இருக்கும். 90%, 18%, 20% மொத்தத்துக்கே அவ்வளோதான் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போ அப்படிங்கும் போது உங்களோட பாஸ் பர்சன்டேஜ் அங்கே வந்து கம்மி தான். கரெக்டுங்களா? ஓகே, அதை மட்டும் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட போங்க ப்ரோ. அப்போ 100 இப்போ 100 பேர் எழுதுறாங்கன்னா அதில் 18 பேர் 10 பேர் பாஸ் பண்ணாங்கன்னா நான் எதுக்கு எக்ஸாம் எழுதணும்னு நீங்கள் நினைக்கலாம். சரிங்களா? கரெக்டு தானே? ஓகே, நான் எதுக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கல. எப்படி ஃபெயில் ஆகலாம் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படியும் பார்க்குறீங்க, அந்த 18 பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. ஓகே, இப்போ இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியுது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை ட்ரை பண்ணாமல் இருக்கலாமா? ஓகே, இதான் நடக்க போகுது அப்படின்னு தெரியறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கலாமா? ட்ரை கொடுக்கணும். ட்ரை அந்த இடத்துல கொடுத்து பார்க்கணும். ஓகே, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்லது நடக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை கொடுங்க. ட்ரை கொடுக்காமல் இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாமே 2022 சிலபஸ் தான் வச்சுருக்கீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். என்னென்னா நார்மலாக டேக்ஸ் ஜிஎஸ்டி கூட வேண்டாம். பட் இந்த லா அப்புறம் இது அக்கௌண்ட்ஸு, காஸ்ட் அக்கௌண்டிங், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் வந்து இப்போ நீங்கள் ஒரு 5 attempt கொஷின் பேப்பர் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது as per சிலபஸ் 2016 அந்த புக்கில் வந்து நமக்கு கொஷின் பேப்பர் இருந்துச்சு. ஜூன் 2019, டிசம்பர் 2018, டிசம்பர் 2019 3 attempt கொஷின் பேப்பர் இருக்குது. இதெல்லாம் எங்கே ப்ரோ இருக்குது? நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட இருக்குது. அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, 1. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2022 சிலபஸில் லாஸ்ட் 2 attempt நடந்துச்சுல அந்த கொஷின் பேப்பர், இதை மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள் போதும். அது கண்டிப்பாக பார்க்கணும். இருக்கிறத பார்க்குறக்கே டைம் இல்லை, இதில் நீங்கள் இதை வேறு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் உங்களை ஒர்க் அவுட் பண்ண சொல்ல ஜஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா ரீசெண்ட் அட்டம்ப்டில் அதுலேருந்து தான் சுற்றி வந்துட்டுருக்கு. அதுக்காக சொல்கிறேன் போங்க ப்ரோ, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னா நோ இஷ்யூப்பா. நான் எதுவுமே நான் இது பண்ணல. நான் சொல்கிறது வந்து யாருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்களுக்கு. நான் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். என் மேலே ட்ரஸ்ட் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அந்த கொஷின் பேப்பர்லாம் செக் வேணால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து ரியலைஸ் ஆகும். ஸோ அதனால நான் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. தென் இந்த 1 சப்ஜெக்ட் மட்டும் தான் ப்ரோ நான் எழுதலான்னு இருக்கேன். ஓகே, அதாவது எப்படின்னா அப்ளை பண்ணிட்டேன். 4 சப்ஜெக்ட்லாம் சரியாக படிக்கல ப்ரோ. ஒரு சப்ஜெக்ட் தான் நல்லா படிச்சிருக்கேன். 1 மட்டும் எழுதவே வேண்டாம். சீரியஸ்லி நீங்கள் எழுதவே வேண்டாம். இந்த 1 மட்டும் எழுதி எதுக்கு? நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மொத்தமாக 4 சேர்த்து எழுதுங்க. இந்த 1 மட்டும் இப்போ தயவு செஞ்சு எழுதுவீங்க. இந்த 1 மட்டும் எழுதுறேன், 2 மட்டும் தான் எழுத போகிறேன் ப்ரோ. 2 மட்டும் தான் நல்லா படிச்சிருக்கேன். என்னோட சஜஷன் வேண்டாம். பட் உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் இருக்குன்னா நீங்கள் படிக்கணும் படிங்க, நோ இஷ்யூ. பட் என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, உங்களால் வந்து முடியும்ப்பா. ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவன் எவன் சொல்கிறதே வந்து கேட்காதீங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மென்டார்னா அந்த மென்டாரை ஃபாலோ பண்ணுங்கள். என் சேனலை தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய போடுற ஒரு வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு தப்பாக இருக்குது, எனக்கு நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா இப்போவே நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு யாருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்களோ அவங்களோட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் சொல்ல வரேன்னா ஒருத்தர் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஒருத்தரோடதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு நல்லது. இப்போ எல்லாரோடதையும் ஃபாலோ பண்ணோன்னா உங்களுக்கு நல்லதான். நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க சொன்னீங்க, நீங்கள் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா இவர் இப்படி சொல்கிறாங்க, அவன் அப்படி சொல்லுவாங்க. என்னோட ஸ்டடி சொல்லுவேன், அவங்க ஸ்டடி சொல்லுவாங்க. இதை தான் ஃபாலோ பண்ணணும், அவங்க தான் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுள், உங்கள் மென்டார் யார், உங்களுக்கு யார் நல்லது பண்ணுறான் அவங்கள இதை பாருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் அவரோட ஒருத்தரோடதை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் மெயினாக. ஓகே, அவங்களோட பார்க்கணுன்னா அவங்களோடது, அது யாரோடதோ ஹிந்தியோ ஏதோ, தட்ஸ் ஆல். ஓகே, அதே மாதிரி சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இதை படிக்கலையா வச்சுக்கோ, இன்னுமா இதை படிக்காமல் வச்சுருக்க. நீங்கள் ஒரு வேலை போகிறீங்கன்னா அந்த வேலை அப்படியே போய்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி டைமில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒன்று, அப்படியே ஒரு 2 இதை வந்து வாங்கி அப்படியே கொஞ்சம் காதில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து இந்த டைவர்ஷன் அதிகமாக இருக்கும்னா நம்ம நல்லா ஒரு ஃப்ளோவில் படிச்சுட்டு இருப்போம். ஓகே, ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம கேட்டு படிப்போம். அது இம்பார்ட்டண்ட்டாக இல்லைங்கிறத நம்ம திங்க் பண்ண மாட்டோம். நான் கிளியராக சொல்லியிருப்பேன் அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. அவர் அது இம்பார்ட்டன்ட் சொல்லி அதை உங்கள் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ல வந்தேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் சொல்லி உங்களை படிக்க சொல்லியிருப்பாங்க. நான் அதை இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன ஆகும், நான் சொன்னது மைண்டில் இல்லாமல் அவங்க சொன்னது மறுபடியும் படிக்க போவீங்க. யாருக்கு டைம் வேஸ்ட்டு? உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. எனக்கு எந்த இதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். எக்ஸாம் முடிச்சிட்டோமா,
முடிச்சோடனே இப்போ வந்து புக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணி பேக்கில் வச்சுருங்க. முடிச்சு அடுத்த எக்ஸாமுக்கு என்னங்கிறத பாருங்கள். 10 மார்க் ஏங்க 0 மார்க்கே வந்துட்டு போட்டுமே, அது எதுக்கு கவலைப்படுறீங்க? நெக்ஸ்ட் எக்ஸாமில் 60 மார்க் எடுக்கணும், அடுத்த எக்ஸாமில் 60 மார்க் எடுக்கணும், அடுத்த எக்ஸாமில் 60 எடுக்கணும். இதான் நான் ஃபஸ்ட் எக்ஸாம். ஒரு எக்ஸாமே ஃபஸ்ட் எக்ஸாம் சொல்லிட்டு நினச்சி திங்க் பண்ணிட்டு போங்க. அவன் அதை படிச்சிருக்கான், நான் அதை படிக்கலை, நான் இதை படிச்சிருக்கேன், அவன் அதை படிக்கலை. ஏங்க அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஒருத்தரோட தான் ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்களே, அப்படியே போங்க. நீங்கள் மற்றவங்ககிட்ட யார்கிட்ட நான் இதை படித்தேன் அதை படிக்கல எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் தனியாக இப்படி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற வச்சு வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். தென் அதே மாதிரி அந்த இன்னொன்று சொல்கிறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அப்கமிங்கில் வந்து ஏதாவது ஒரு மெயினானது ஏதாவது ஒன்று இந்த வீடியோ மெயினானது இதை விட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சீரியஸாக இப்படி ஸ்ட்ராட்டஜி பார்த்து படிங்க, இப்படி படிச்சிங்கன்னா நமக்கு மார்க் போயிருமே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட் இருக்குது, அந்த ஒரு இதில் மெயினான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். நான் டைமிங் எடுத்து பண்ணுறேன்னா நீங்கள் வந்து டைம் ரொம்ப அதிகமாகுது அப்கமிங்கில் போகிற வீடியோஸ்னால் அது உங்களுக்கு அவ்வளோ தூரம் போட்டு தான் ஆகணும். பிகாஸ் நமக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க அப்புறம் எக்ஸாம் டைமில் ரொம்ப என்னால் பார்க்கலாம் டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தான், அதுக்காக நம்ம ஃபோனில் எதுவுமே பார்க்காம இருக்க போகிறோம். ப்ளேபேக் ஸ்பீடை போட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஒரு 70 மினிட்ஸ் போகிறோம்னா 70 மினிட்ஸ் வந்து ப்ளேபேக் ஸ்பீடை போட்டு முடிஞ்சு பாதி அப்படியே போட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்டை மட்டும் நல்லா எடுத்துக்கோங்க. அந்த ஹவர்ஸுக்கு மேலே படிக்காதீங்க. நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கி ஒரு 18 மணி நேரம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வாடா சூப்பராக எக்ஸாம் படித்தோம் நீங்கள் நினைக்கிறீங்க. நாளைக்கு எக்ஸாம் உங்களால் நல்லபடியாக எழுத முடியாது. அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும், நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா முடிஞ்ச அளவுக்கு சாங்ஸ் கேளுங்க. எல்லாம் அந்த என்னென்ன இது பண்ணுமோ பண்ணுங்கள். கொஞ்சம் யார் சொல்கிறேன் கேட்காம ஹார்ஸ் மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு டைவர்ஷன் இருந்தாலும் சுற்றி அடித்து போய்கிட்டே இருங்க. ஒருத்தரோடதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கிறது நல்லது நான் சொல்கிறேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்கள்.